ரொம்ப நாளாக ஒரு ஆசைங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போய் மீனாட்சி அம்மனை தரிசிக்கணுன்ட்டு பிளான் பண்ணி டக்குன்னு கிளம்பி போயிட்டேன். செம்ம கூட்டம். கிட்டத்தட்ட 3 மணி நேரம் லைனில் நின்று மீனாட்சி அம்மனை பார்த்துட்டு வந்தேன். அப்போ நிற்கும்போது யூடியூப்பில் பார்த்த ஒரு வீடியோ எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அதை உங்கள் எல்லார்ட்டையும் சொல்லணும்னு நான் ஆசைப்பட்றேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பக்தன் வந்து சாமிகிட்ட கேட்குறாராம், பணம் அதிகமாக உள்ளவங்களுக்கு கிட்டத்தில் தரிசனம் கொடுக்குற எங்களை மாதிரி ஏழை பக்தனுக்கெல்லாம் வந்து தூரத்தில் தரிசனம் கொடுக்குறியே, இது வந்து நியாயமா அப்படின்ட்டு கடவுள்கிட்ட இவர் கேட்டிருக்காரு பக்தன். அதுக்கு கடவுள் என்ன பதில் சொன்னார் தெரியுங்களா? பக்தா, நான் சொன்னேன் தாயில் சிறந்த கோயில் இல்லைன்னு சொன்னேன், நீங்கள் கேட்கல. தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை அப்படின்னு சொன்னேன், அதையும் நீங்கள் காதில் வாங்கிக்கல. நான் தூணிலும் இருப்பேன் துரும்பிலும் இருப்பேன் அப்படின்னு சொன்னேன், அதையும் நீங்கள் காதில் வாங்கிக்கல. நீங்களா எனக்கு கோயில் கட்டினீங்க, நீங்களா தரிசனத்துக்கு இவ்வளோ டிக்கெட்னு ஃபிக்ஸ் பண்ணீங்க, நீங்களா எல்லாம் பண்ணிவிட்டு என்னை ஒரு காட்சி பொருளாக ஆக்கிட்டு இப்போ கேள்வி என்னிட்டே கேட்குறீங்களா அப்படின்ட்டு பக்தனை பார்த்து அவர் கேட்டாராம். அப்போ க்யூவில் நின்று இருக்கும்போது இது யோசித்தேன். அப்புறம் எதுக்கு நம்ம சாமியை பார்க்க கோயிலுக்கு போகிறோம்? அப்போ கோயிலுக்கு போகிறது கரெக்டாக தப்பா அப்படிங்கிறதே எனக்கு சம்டைம் குழப்பமாயிடுச்சு. தெரிஞ்சவங்க ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.